Hi friends, இந்த வீடியோவில் வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் வோல்டேஜ் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுன்றதை பார்க்கலாம். இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூலை வந்து வோல்டேஜ் டிவைடர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா வந்து V = டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து R1ஐயும் R2வையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வோல்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம வந்து V1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ V1 = டோட்டல் வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு 1000 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ்ன்றது R1 டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது R1 + R2. செகண்ட் ஸ்டெப் 1000 இன்ட்டு R1ன்றது 1 கிலோ ஓம் ஓமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து நான் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டிவைடட் பை R1 + R2. R1 + R2ன்றது வந்து 1 கிலோ ஓம் 1 இன்ட்டு 1000 ப்ளஸ்ஸு 999 இன்ட்டு 1000. இந்த 1000 எதுக்கு போடுறன்றது உங்களுக்கு தெரியும். கிலோ ஓமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ப்ராக்கெட்டு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1000. இப்போ வந்து இந்த 1 இன்ட்டு 1000 தான். அப்போ நான் வந்து 1000 போட்டுக்கிறேன் டிவைடட் பை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுலேயுமே வந்து 1000 வந்து காமனாக இருக்குது. அப்போ ஒரு 1000 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தால் 1 + 999. இப்போ என்ன பண்ணலாம், இதையும் நான் அடிச்சிடுறேன். அப்புறம் என்ன கிடைக்கும், 1000 டிவைடட் பை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா 1000 கிடைக்கும். அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு 1 வோல்ட் கிடைக்குது. V1 = 1 வோல்ட். நெக்ஸ்ட் வந்து V2 கண்டுபிடிப்போம். V2 சேம் ஃபார்முலா, VT இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து R2 டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 + R2. டோட்டல் வோல்டேஜ் அவங்க 1000 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 1000 R2ன்ற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 999 கிலோ ஓமாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டிவைடட் பை R1ன்றது வந்து 1 கிலோ ஓம். 1 இன்ட்டு 1000 ஓமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். 999 இன்ட்டு 1000. இப்போது இதை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். இதில் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 1000 வந்து காமனாக நான் வந்து 1 வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். காமனாக இருக்கிறதுனால ஒரு 1000 வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ 1 + 999 கிடைக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், இந்த 1000 கேன்சல் ஆகிரும் நமக்கு. அப்போ 999 இன்ட்டு 1000 டிவைடட் பை 1000. ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ண 1000 கிடைக்கும். இந்த 1000 கேன்சல் பண்ணிடுறேன். நமக்கு என்ன கிடைக்குது, 999 வோல்ட், அதாவது வோல்ட் கிடைக்குது. இது V2. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணுறப்ப வந்து அது பேரலல் சர்க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல்ன்றது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும்.
அப்போது சீரீஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து நம்ம V1 V2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நம்ம நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து VT அப்படின்றது வந்து V1 V2வும் ஆட் பண்ணது. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து IT = I1 ப்ளஸ் கரண்ட் டிவிஷன் ரூலில் சொன்னேன். சேம் தான். இதில் வந்து நான் வந்து 1000 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா V1ல் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி வோல்டேஜ் ஸ்டாப் ஆகும். 1 கிலோ ஓம் அப்படின்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிது, 1 வோல்ட் கிடச்சிது. இதே இது வந்து R2வில் வந்து 999 கிலோ ஓம்ன்றதுக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிது, 999 வோல்ட் கிடச்சிது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, ஓம்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் அதில் ட்ராப் வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஓம்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அதனோட வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.